பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா பூர்ணிமா மாதிரி எனக்கு ஒரு நட்பு இல்லையே அப்படின்னு யார் அழுதுட்டு இருக்காங்கன்னா நம்ம அர்ச்சனா. ஏண்டா டேய் என்னடா சொன்ன நீ அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, மாயா, அர்ச்சனா, விசித்ரா 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காலையிலே எந்திரிச்சு வராங்க. மாயா அப்படியே தூக்க கலக்கத்தோடு எந்திரிச்சு வராங்க. உடனே நம்ம விசித்ரா மம்மி, செல்லுக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி, சிஞ்சுக்குட்டி தூங்குனியா நல்லா, இந்த என் மேலே சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அர்ச்சனா இருந்துட்டு அவங்க எங்கே சரியாக தூங்கினா, அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. அதாவது பூர்ணிமாவுக்கு வாஷ்ரூம் போகணுமா, பட் இங்கே டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஸோ பூர்ணிமா வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அண்ட் மாயா இதை பார்த்துட்டு ஒவ்வொரு கேமராலையும் பிக் பாஸ் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க, அவங்க வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேமராட்டையும் கெஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ இதை பார்த்தது நம்ம அர்ச்சனாக்கு இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுமே நம்ம அர்ச்சனாக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறுறது கிடையாது. ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. எங்கம்மா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது? மாயா என்ன சொல்கிறாலும் அதைத்தான் நம்ம பூர்ணிமா செய்கிறா. மாயா ஒருத்தரை எவிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன், அதாவது பூர்ணிமாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றது மாயாவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லி அதை பூர்ணிமாவையும் நம்ப வச்சு பூர்ணிமா அவங்கள எவிக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரீசனை அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. கோல்டன் ஸ்டார் கொடுக்கணும், பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் எதுவாக இருந்தாலும் மாயா என்ன சொல்கிறாலும் அதை தனமாக பூர்ணிமா செய்கிறா. பட் இங்கே நம்ம அர்ச்சனா இருந்துட்டு உங்களோட பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் போய் நிற்கிறீங்க இல்லையா அப்படின்னாங்க. உடனே மாயம், அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்காக நான் வந்து நிற்பேங்க, உங்களுக்கு வாஷ்ரூம் போனாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட அர்ச்சனா இருந்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் 2 பேரோட அந்த பாண்டிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பாண்ட், இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என் பொண்ணுக்கு இங்கே கிடைக்கலையேன்னு நான் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, நான் யோசிச்சதே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு அர்ச்சனா இந்த இடத்துல அப்படியே அழுதாங்க. ஸோ மாயா இந்த இடத்துல போய் அர்ச்சனாவை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு முத்தம்லாம் கொடுத்து நான் இருக்கேங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதெல்லாம் ஒரு நட்புன்னு உனக்கு தேவையா அர்ச்சனா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அர்ச்சனா இன்றைக்கி ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ச்சனா இமோஷனலி ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப குழந்தைத்தனமாக போய் சின்ன குழந்தைங்க கூட குழந்தையாக விளையாடுவாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது குட்டி குட்டி சேட்டை பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவம் வந்துருச்சு அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹை பிச் போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எந்த இமோஷனாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக காட்டுற பர்சன் தான் நம்மளோட அர்ச்சனா. ஸோ அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த பாண்டிங் இங்கே யாருமே இல்லை. ஆனால் ரவீனா கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஓகே, ரவீனாவை வந்துட்டு ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க நினச்சாங்க. எப்போ ரவீனா அழுதாலும் இவங்க போய் கன்சோல் பண்ணுறதாகட்டும், செல்லோன்னு கொஞ்சதாகட்டும், ஸோ டெய்லியுமே வந்து ரவீனாவை கொஞ்சிறது, கட்டி பிடிக்கிறது, அவங்கள ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாண்டிங்காக இருந்தாங்க. ஆனால் எப்போ ரவீனாவும் தன்னை புரிஞ்சுக்காம கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, கிச்சனில் நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருந்துட்டு என்ன வேலை வாங்குறீங்க அப்படின்னு ரவீனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட மணியோட அண்ணன் பொண்ணு வந்திருக்கும் போது அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க, அவங்க கிட்ட நீ பேசாத, அது விளையாட்டாக தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதெல்லாம் ரவீனா சின்ன சின்ன காரணம்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் 2 நாள் உங்ககிட்ட சரியாக பேசல அப்படின்னு ரவீனா சொன்னது அர்ச்சனாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். இந்த வீட்டுக்குள்ளே நமக்குன்னு எந்த ஒரு பாண்டிங்கும் இது வரைக்கும் செட் ஆகலை. அவங்க ரவீனாவை ஓரளவுக்கு ஓகே இந்த பொண்ணு நம்மள மாதிரியே குழந்தைத்தனமாக இருக்குது, நமக்கு செட் ஆகும் நினச்சி ஒரு வேவ்லென்த் நம்ம 2 பேத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த ரவீனாவும் தன்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறா, தன் கூட சண்டை போடுறான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இந்த சம்பவத்தையும் நினச்சி பார்க்கும்போது இப்படி நமக்கு ஒரு நட்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அர்ச்சனாக்கும் தெரியும் இந்த இடத்துல மாயா யாருக்கூடயுமே உண்மையாக இல்லை அப்படின்றது. ஏன்னா அவங்க தான் ஓப்பனாக அடிக்கிறாங்க. சரவண விக்ரம் போகும்போது நீங்கள் எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க, அவன் என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட இவ்வளோ நாள் நின்று இருக்கானே, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சரவணன் போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கணுமே, ஏன் நீங்கள் பண்ணலை, ஏன் பார்வையில் நீங்கள் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு நேற்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த வீட்டில் நமக்குன்னு ஒன்று இல்லையே. ஸோ நம்ம என்னதான் ஒரு ட்ராஃபிக்காக எல்லாரும் அடிச்சுக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் இந்த 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம். அந்த பார்த்த முகங்களே தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்கணும், வேறு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் நமக்கு கிடையாது அப்படின்போது அங்கே ஒரு பாண்ட் கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இமோஷனலி வீக்கான பர்சன். ஸோ தனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ, நான் இப்படி வருத்தப்படுறேன்னு சொல்கிறதுக்கோ ஒரு உண்மையான உறவு கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. பட் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அதை தேடுறது ரொம்ப தப்பு. இங்கே மாயா பூர்ணிமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்னைக்கு நாளும் பூர்ணிமாவும் மாயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு முன்னேற தான் பார்ப்பாங்கன்றதா உண்மை. அதை தெரிஞ்சும் அர்ச்சனா போய் இதுக்காக ஏங்கிறது பார்க்கும்போது தேவையா அர்ச்சனா, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.